ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய 3வது அண்ட் 4வது ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கவின் வராரு. மாஸ்க் மூவிக்கோசரம் வராரு. கவின் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக இருக்கிறாரு. பழைய மெமரிஸ்லாம் போகிறாரு. ஸோ எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க. கவின் வந்து கானா குரூப்போட உட்காந்து பாட்டு பாடிட்டு அமக்கலம் பாடிட்டு இருக்காரு. கவினுக்கும் வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போல இருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்னோன்யம் நல்லா தெரிஞ்சது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஜாலி மூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ஒரு செக் வைக்கிறாரு. கவின் வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னும் போது கவின் வந்து லிவிங் ஏரியாவுக்கு எல்லாருமே அவர் சொல்கிறாரு. எல்லாருக்குமே வந்து ஒரே ஷாக்கு, என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. உடனே பேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த எலிமினேஷன் கார்டு எடுத்து மேலே வைக்கிறாரு. நான் வந்து மாஸ்க் பாட ப்ரொமோஷனுக்காக வந்தேன். நான் உள்ளே வந்து சந்தோஷமாக வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. நான் என்ன பண்ணுறது, இது வந்து மிட்வீக் எவிக்ஷன். நான் வெளியே போன பிறகு இந்த கார்டில் யார் இருக்காங்க ஏது இருக்கான்னு பிக் பாஸ் கைடில் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாரு. ஜாலியாக போயிடுறாரு. அவரை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு பிறகு எல்லாம் உள்ளே வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும்போது பிக் பாஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, அஜய் வந்து அது யாருன்னு சொல்லுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சீக்கிரமாக அனுப்பிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளே இருக்கிற கார்டு எடுத்து பார்க்கும்போது அந்த கார்டு எடுத்து பார்க்கும்போது உள்ள பிராங்க் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆச்சரியம், ஒரு ஷாக்கிங்கு. பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக டைரக்டாக இறங்கி பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேறு வழி இல்லை, காரி மொழிகிறாரு. அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. மக்களுக்கு, ஹவுஸ்மேட்ஸுக்கு என்னடா நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்களே, நம்ம ஒழுங்காக இல்லலாம் அப்படின்ற எண்ணமே வரமாட்டேங்குது. நீ என்னன்னா பண்ணு, நீ என்னன்னா சொல்லு, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்ற மாதிரி தான் ரொம்ப பேர் இருக்காங்க. அது பர்டிகுலராக ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து அந்த 3 பேர் இருக்காங்க. அடுத்த ப்ரோமோல நான் இந்த நெய் பிரச்சனைங்க. நீ வியானா வந்து நெய் கேட்குறாங்க, திவ்யா வந்து டப்புன்னு வைக்கிறாங்க. திவ்யா வந்து வியானா மேலே இருக்கிற கோவத்தினால அந்த மாதிரி வைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ நடந்தது. அந்த கோவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெய் வந்து டப்புன்னு வச்சிருவாங்க. உங்கள் பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பேட்டரி போய் மாற்றுங்கன்னு சொன்ன மாதிரி நேராக போய் மாற்றுங்க அப்படின்னு தலை சொல்லிடுறாரு. உடனே யாருன்னா நம்ம பேட்டரியை மாற்றிருப்பாங்கன்ட்டு இவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அவங்களுக்கு தெரியாதான் நம்ம பேட்டரியை மாற்றலன்ட்டு. ஸோ அதுக்கு அதை மறைக்கிறதுக்கோசரம் பிக் பாஸ் வந்து சொல்கிறாப்பு இல்லையா, இந்த மாதிரி பேட்டரியை மாற்றுங்கன்ட்டு. உடனே திவ்யா பொங்குறாங்க. ஏன் எனக்கு நான் என்ன சும்மா கதை அடிச்சிருந்தேன்னா, நான் என்ன அரட்டை அடிச்சுட்டு இருந்தேன்னா, நான் என்ன சும்மா இருந்தேன்னா, யாருன்னா வந்து மாற்றக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரைஸ் ஸ்பூன் வந்து பிளேட்டில் டப்புன்னு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து வியானா கேட்பாங்கக்கா, மொல்லமாக வைங்கக்கா அப்படின்ட்டு. அது எதுக்குங்க அதுக்கு அவ்வளோ கோவம் நம்ம திவ்யாவுக்கு? மக்களே இவங்க கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், எப்படின்னு விளையாடுறாங்கன்னு பாருங்கள். இதில் வேறு திவ்யா வேறு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க ஓட்டிங் லிஸ்ட்டில். அடுத்த லைவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் மக்களே.